செல்போன் சார்ஜர் வயரை கடித்த 8 மாத ஆண் குழந்தையின் முகம் பாதிக்கப்பட்ட சம்பவம் சென்னையில் நடந்துள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தையின் முகத்தை சீரமைக்க 5 முதல் 6 ஆண்டுகள் பல்வேறு தொடர் சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையை சேர்ந்த ஈஸ்வரியின் 8 மாத அழகான ஆண் குழந்தையின் பெயர் சரவணன். மார்ச் மாதம் வீட்டின் வெளியே துணி காய போட்டுவிட்டு வீட்டுக்குள் சென்ற ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஈஸ்வரியின் 8 மாத ஆண் குழந்தை சரவணன் பயன்பாட்டில் இருந்த செல்போன் சார்ஜரின் ஒரு பகுதியை வாயில் வைத்து கடித்துள்ளான். இதனால் குழந்தையின் முகம், கன்னம் மற்றும் வாய் பகுதியில் மின்சாரம் தாக்கி முகம் முழுவதும் கொப்பளங்கள் உருவாகி தீக்காயம் ஏற்பட்டதில் பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளான். இதனைத் தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பின் தற்போது குழந்தை குணமடைந்து வருவதாக தாய் ஈஸ்வரி தெரிவித்தார். 3 மாசத்துக்கு முன்னாடி ஆச்சு. சார்ஜ் வயரத்து வாயில வச்சுக்கின்னு இது மாதிரி ஆயிடுச்சு. 3 மாசம் ஆகுது. இங்க வந்து ஒரு சர்ஜரி மட்டும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு சர்ஜரி பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பப்பளமா இருந்தது ஃபுல்லாவே. இதெல்லாம் பப்பளமா இந்த சைடு வந்து போயிடுச்சு. அப்படி இங்க உயிரே போயிடுச்சு. குழந்தைக்கு 3 மணி நேரமா உயிரே வரல. அப்புறம் வர வயல தான் உயிரே வந்துச்சு. தொடை மற்றும் நெற்றியில் உள்ள தசை பகுதியை பயன்படுத்தி சரவணனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அப்போது பணியில் இருந்த மருத்துவர் பஞ்சாபி கேசன் தெரிவித்தார். தரம் குறைந்த சார்ஜர்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் குழந்தைகள் கையில் படும் வகையில் மின் சாதனங்களை வைக்க வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மொபைல் சார்ஜரோட பின் எடுத்து வாயில வச்சிட்டு, அது வாயில் வைத்ததினால் கன்னத்தின் இரண்டு பகுதிகளிலும் வாயின் ஓரத்தில் ஒரு 5 சென்டிமீட்டர் × 5 சென்டிமீட்டர் அளவிற்கு ஆழ்ந்த தீக்காயம் ஏற்பட்டது. அந்த குழந்தைய தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணி டெஸ்ட் எல்லாம் செஞ்சுட்டு முதல் ஸ்டெப்பாக சின்ன குழந்தையா இருக்கிறதுனால தொடையிலிருந்து தோல் எடுத்து கவர் பண்ணிட்டோம் அந்த ஊண்டை. 1 மாதம் கழித்து குழந்தையோட உடல்நிலை தேறி வந்த அப்புறம் நெற்றியில் இருக்கும் தோலை வைத்து ஒரு ஃபிளாப் கவர் எனப்படும் சதையை வைத்து ஆபரேஷன் செய்யலாம் என்று பிளான் செய்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் நம்ம பார்த்தோம்னா எதை எடுத்தாலும் வாயில வச்சுக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு. அதனால நம்ம தான் பெற்றோர்களாக இருந்து ரொம்ப கவனத்தோட இதை கையாளணும். இது எஸ்பெஷலி குழந்தைங்க அந்த பிளக் பாயிண்ட்ஸ் கிட்டலாம் போவே கூடாது. லோ பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துல மொபைல் சார்ஜர்லாம் தயவு செஞ்சு வைக்காதீங்க. செல்போன் சார்ஜர் வெடித்து முகம் பாதிக்கப்பட்ட சரவணனுக்கு 90% மட்டுமே முகத்தை சீரமைக்க முடியும் என்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் வசந்தாமணி தெரிவித்தார். இந்த குழந்தைக்கு நாங்க ஸ்கின் கிராஃப்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரு 90% அவங்களோட முகத்தோற்றத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நாங்க பண்ண வேண்டி இருக்கும். இது குறைஞ்சபட்சம் ஒரு 3 இயர்ஸ்க்கு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படியே பண்ணாலும் 100% அந்த முகத்தோற்றத்தையும் ஃபங்க்ஷனையும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியில ஒரு பெஸ்ட் லைஃப் அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு எந்த பொருள் கிடைத்தாலும் வாயில் வைப்பது அதன் இயல்பு. இதனை புரிந்து கொண்டு உங்கள் வீடுகளில் குழந்தைகள் கையில் மின் சாதன பொருட்கள் எளிதில் கிடைக்காத இடத்தில் வைக்க பழகிக் கொள்வதுடன் மழலை செல்வங்களை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பயன்படுத்தும் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் பெற்றோர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும், மேலும் மின்சாதன பொருட்களும் அதன் துணை பொருட்களும் பயன்படுத்துவோர்கள் தரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் ராமச்சந்திரன்.